தாயே தாயே எங்க தாயே கண்ணம்மா காளியம்மா ஆகியம்மா வெண்பாக்கம் கிராமத்தில கோயில் கொண்ட நீலியம்மா ஆயிரம் கண்ணுடைய பிரத்யங்கரா தேவியே நாகம் கொடை பிடிக்க நல்வாக்கு தருவாயே தாயே அருள்வாயே எங்க குல காக்க வேணுமம்மா நீயே தாயே அருள்வாயே எங்க குலங்காக்க வேணுமம்மா நீயே கண்ணம்மா காளியம்மா ஆயிமக மாயம்மா வெண்பாக்கம் கிராமத்துல கோவில் கொண்ட நீலியம்மா ஆயிரம் கண்ணுடைய பிரத்யங்கரா தேவியே நாகம் குடை பிடிக்க நல்வாக்கு தருவாயே அருள்வாயே எங்க குல காக்க வேணுமம்மா நீயே தாயே அருள்வாயே எங்க குலங்காக்க வேணுமம்மா நீயே சிங்காரம்மா செங்கல்பட்டுல பிரம்மாண்டமா கொலுவிருக்கும் அம்மா ஒன்ன தானே கும்பிட்டோம் ஆவுயாரம்மா உங்கி நிக்கிற அங்காரியே சிம்மவாக நீ ஒன்ன கண்டுட்டோம் மனசரக்க கட்டி பறக்க விட்டாளே நதியில தக்க கட்டி மிதக்க வச்சாளே மனசரக்க கட்டி பறக்க விட்டாலே நதியில தக்க கட்டி மிதக்க வச்சாலே செல்லாயி சின்னாயி செந்தூரி சிங்காரி எல்லாருமே நல்லா இருக்க அம்மா நீதான் காத்துடணும் தாயே அருள்வாயே எங்க குல காக்க வேணுமம்மா நீயே தாயே அருள்வாயே எங்க குலங்காக்க வேணும் जय कोरंबरम भवरे कोटि जय वेंकटाद्रि भवरे कोटि जय नरसिंहरा निरस्ति मानवरे कोटि जय नरसिंहरा जय नरसिंहरा हनाये कोटि कोटि जय जय नरसिंहे जय जय नरसिंहे தாயென வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே தாயென வந்தாயே தவநிலை நின்றாயே ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே சொல்லாத வினைகள் சூழ்ந்திடும் போது சூலத்தை ஏந்திடுவாய் இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மா நீ தந்திடுவாய் உமையவளே மலைமகளே காப்பவளே அருள்பவளே ஜெய் பிரத்யங்கரா தேவி ஜெய் 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 பிரத்யங்கிரே. இன்றைய தினம் பௌர்ணமி. அந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். நம்ம ஜபமோ பூஜையோ தியானமோ செய்வோம். நம்ம ராகுகால பூஜையில கண்டிப்பா எல்லாரும் ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடி நம்ம பிரச்சனையை நினைக்கிறோமோ இல்லையோ அவளை 5 நிமிஷமாவது கண்ணை மூடி எல்லாரும் நினைப்போம். அதுதான் இந்த ராகுகால பூஜையில சிறப்பு. அதனால இந்த பௌர்ணமி நாள்ல அம்பாளை நினையுங்கள். இந்த நாள்ல இங்க வந்திருக்கீங்கனாலே அது சிறப்பு. இந்த நாள்ல இந்த மண்ணை மிதிச்சிருக்கீங்களோ தெரிந்தும் தெரியாமலும் யாரோ சொல்லி எப்படியோ வந்தாலே உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். என்ன செய்யணும்? வீட்டுல இவளை வச்சு பூஜை பண்ணணும். வீட்டுல பூஜை பண்ண முடியலையா, மாசத்துக்கு ஒரு முறை இந்த ஹோமத்துல இங்க வந்து கலந்துக்கணும். அப்ப ஏதாவது ஒரு நாள்ல அவ உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க அவளை நினைக்கணும். அவளை நினைக்கணும். தினசரி ராகுகால பூஜை செய்தால் அன்றன்று ஒரு திதி
நாள்ல ஒரு கிழமை வருது. அந்த கிழமையில கிரகங்கள் இருக்கு, நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கிரகங்கள் இருக்கு, நட்சத்திர தேவதைகள் இருக்கு, திதிகளுக்கு திதிநித்யா தேவதைகள் இருக்காங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்க பூஜை பண்ணும்போது இவங்களுடைய அனுகிரகம்லாம் உங்களுக்கு தானா கிடைக்கக்கூடிய பூஜை தான் ஜெயபிரத்திங்கிறார் தினசரி ராகுகால பூஜை. ஆனா கிடைக்கும். நீங்க அவங்க எல்லாமே நான் வழிபட வேணும்னு அவசியம் இல்லை. சகல தெய்வத்தின் வடிவமாக அன்னை ஜெயபிரத்திங்கிறார் இருக்கிறது. அந்த அவளை பூஜை பண்ணி அவளுக்கு நீங்க வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளத்தை வச்சு அதுல தேன் விட்டுணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த அம்பாளுக்கு பிடித்த நைவேத்தியமே பேரிச்சம்பளம் தேன் தான். இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டது. நம்ம பூஜையில அந்த ரகசியத்தை உடைச்சிட்டோம். நீ எங்க வேணா போக, இதை சொல்லி தரவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம அடியார்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், பூஜை பண்ணா உடனே பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பேரிச்சம்பளமும் தேன். பேரிச்சம்பளமும் அந்த பேரிச்சம்பளமும் தேன் நம்ம அவளுக்கு படைத்து நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பே ஆரோக்கியமா இருக்கும். அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த பேரிச்சம்பளத்துக்கும் தேனுக்கும் அருமருந்தாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். மனசார பக்தியோடு 2 நிமிடமாவது 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 1.5 மணி நேரம் உட்கார சொல்ல 10 நிமிடமாவது கண்ண மூடி உட்கார்ந்து வேண்டிட்டு அப்புறம் போற்றியப்படும். 10 நிமிடமாவது 5 நிமிடமாவது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற 5 நிமிடம் 10 நிமிடம் மனசு அங்க கொடுக்கணும். நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அந்த நேரத்துல வீட்டுல விளக்கி அந்த ஜோதி எரிந்தால் தீயது உள்ள வராது, தீயது உள்ள வராது. ராகுகால பூஜை பண்றீங்களோ பண்ணலையோ அந்த சர்வமங்கல எண்ணெய் வீட்டுல விளக்கேற்று. வீடு கடை சொந்தமா தொழில் பண்றீங்களா அந்த இடத்துல ஏற்கணும். வீடு நம்ம வீடு தானே, வாடகை வீடு சொந்த வீடு அங்க ஏற்றலாம். 2 வேளை ஏற்ற வேண்டும். அந்த விளக்கெறியும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் அன்றே பஸ்மமா. அதனால உங்களுக்கு தெரிந்தவரை எல்லோருக்கும் சொல்லுங்கள். வீட்டில் விளக்கேற்றுக்கு இந்த ஜெய் சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறது அவ்வளவு விசேஷம் தரும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள் தவறான போக்கு போறதை மாத்தி தருது, தொழில முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது, கணவன் மனைவிக்கு ஒற்றுமையை பெருக்கி தருவது, பொருளாதாரத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி தருவது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு ஜெய் சர்வமங்கல எண்ணெய் அவ்வளவு அற்புதங்கள் செய்யும். பயன்படுத்திக் கொள்ளுது. ஜெய் சர்வமங்கல எண்ணெய் எப்படி வீட்டுல எல்லாரும் விளக்கேற்றீங்களோ அது வீட்டுக்கு பாதுகாப்பு. இந்த சிம்மமுகக்கவசமும் ப்ரொடெக்டட் ஆகிட்டு நமக்கு பாதுகாப்பு. வெளியில போறோம் வரும். இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பே இல்லை. வெளியில போனவர்கள் வீட்டுக்கு வந்து நிச்சயம் இல்லாமல் இருக்கு இந்த உலகத்தில். அதனால இது பாதுகாப்பான விஷயம். அதை பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய்கள் உடம்பில் தேய்ச்சி குளிக்கிற எண்ணெய் இருக்கு, அதெல்லாம் சர்வ தோஷங்களையும் நீக்கக்கூடிய எண்ணெய், அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிடித்தவர்கள். சாமி தெய்வ சக்தி வருவதற்கு இந்த மாலை அவசியம் இல்லை, இந்த உடை அவசியம் இல்லை, நெத்தில விபூதி குங்குமம் அவசியம் இல்லை, மனசுதான் அவசியம். இந்த மனசுதான், இந்த மனசுல அவளை வைங்க. இந்த மனசு நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, யாரையும் கெடுக்க நினைக்காதீர்கள். அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்படாதீர்கள். பணம் மட்டும் இல்ல, அடுத்தவர்கள் பொருள் எல்லாமே நேர்மையா இருந்துப்பார். உனக்கு எல்லாமே தானா கிடைக்கும். எப்படி எங்க வரும் தெரியும், என்ன வரும்னே தெரியும், எந்த ரூபத்துல வரும் தெரியும். 8 வயசுல நீங்களை பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 46 வயது முடிய 47 ஜனவரி 3 வந்தா ஆரம்பிக்கும். ஜனவரி 3 வந்தா ஆரம்பிக்கும். ஊர் கூடி தேர் இருக்கும். உங்களுக்கு நல்லா அம்பாள் செய்யறாங்கன்னா உங்களால முடிஞ்சதை அவளுக்கு செய்யுங்க. 101 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாயும் சரி, நம்மளால முடிஞ்சதை மட்டும் செய்ய. கடன் வாங்கி மட்டும் கோயிலுக்கு செய்யாதீங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல, எந்த கோயிலுக்கு நீங்க கடன் வாங்கி செய்யாதீங்க. நான் சொல்றேன், உன் குலதெய்வ கோயில் நீ தான் செஞ்சாகணும் இருக்கா செய். மற்றபடி இந்த ஜெயபிரத்திங்கிற பீடம் இல்லை. எந்த கோயிலா இருந்தாலும் உன் கடன் வாங்கி சாமி செய்யும். எந்த சாமியும் சொல்லல. நாளை முடிஞ்சா 50 பைசா கற்பம் வாங்கி ஏற்றிட்டு போ. புரியுதா? வரும்போது செய், தரும்போது தான். ஆனா உன்னை உயர்த்தி கொள்ள நீ வழிமுறை என்னிடம் இருக்கு, அதை தேர்ந்தெடுக்கும். எப்படி உன்னை உயர்த்தி கொள்ள அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதற்கு வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் என்னை சந்திக்க முயற்சி செய்யுங்க. ஆலோசனை அலுவலகத்துல கேட்டா சொல்லுவாங்க. ஒரு முறை இப்ப பேசுறேன்ல, 3 மணி நேரம் பேசுவேன், 2 மணி நேரம் பேசுவேன், எல்லா தகவலும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கறேன், 3 மாசத்துக்கு முன்னாடி சும்மா இங்க வந்து பார்த்துக்கலாம். வாழ்க்கையில அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும்போது என்னை வந்து பாரு. சரியா? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். ராகுகால பூஜையை கொடுத்தவனுக்கு நன்றி. ராகுகால பூஜையை கொடுத்து பாரதிய பூஜையை கொடுத்தவனுக்கு நன்றி. எங்களோடு பேசும் தெய்வமாக எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி. நல்ல ஒரு தீயோரை காண்பித்துக் கொடுத்தவனுக்கு நன்றி. நல்ல வேலை வாய்ப்பை அமைத்து தந்தமைக்கு நன்றி. நல்ல தொழில் அமைத்து தந்தமைக்கு நன்றி.
ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9252330000 மற்றும் 9840086373. ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது 1 லிட்டரில். தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள்: வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும், திருமண தடையை அகற்றும், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி, தேக ஆரோக்கிய அபிவிருத்தி, தடைகளை அகற்றும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு, கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000 9840086373. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள்: ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.